Hi, hello everyone. Today we are going to see day 29th class. This is easy conversation for beginners. Question and answers we are going to see. That is very simple. நீங்கள் பிகினராக இருந்தால் அல்லது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒருத்தர் கூட நம்ம பேசும்போது நம்ம ரிப்ளை மட்டும் கொடுக்காம நம்ம கொஸ்டின்ஸும் கேட்டு பழகணும் இல்லைங்களா? நம்ம சிம்பிளாக கொஸ்டின்ஸ் கேட்டு ரிப்ளை அல்லது அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம ரிப்ளை கொடுக்கணும். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லைங்களா? வெல்கம் பேக் டு Rsn Dhiya சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் ஈஸியாக பேசலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ். இது ரொம்ப எளிமையான கேள்விகளும் எளிமையான பதில்களும் தான். அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேள்வி பதில் தான். நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒருத்தர் பார்த்தோன்னே எப்படி இருக்கிற, எப்படி இருக்கிறாய், ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க, நல்லா இருக்க, நன்றாக இருக்கிறேன், ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன் அப்படி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படி கேட்கலாம். அதுக்கு அவங்க ரிப்ளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் இஸ் ஃபைன், எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் அப்படி சொல்லலாம். அடுத்தது, யாராவது கிட்ட நம்ம கேட்குறோம் அல்லது யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு குழந்தைகிட்டே கேட்குறோம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படி கேளுங்க. ரிப்ளை கொடுக்கும்போது ஐ ஆம் 25 இயர்ஸ் ஓல்டு. நீங்கள் 25 வயசு உங்களுக்கு இருந்ததுன்னா ஐ ஆம் 25 இயர்ஸ் ஓல்டு சொல்லுங்கள். 20 வயசாக இருந்தால் 20 இயர்ஸ், 15 இயர்ஸாக இருந்தால் 15 இயர்ஸ். உங்கள் வயசு என்னவோ அதையே நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அடுத்தது, உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி தானே. அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட்ஸ் யுவர் ஃபாதர், வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படி கேட்கலாம். அதுக்கு ரிப்ளை எங்கள் அப்பா ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மை ஃபாதர் இஸ் எ டீச்சர், மை ஃபாதர் இஸ் எ பிஸ்னஸ் மேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ப்ரைவேட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அடுத்தது, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்போது வாட்ஸ் யுவர் மதர், வாட்ஸ் யுவர் ஃபாதர் கேட்ட இல்லைங்களா, அதே மாதிரி வாட்ஸ் யுவர் மதர் அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க கேட்கலாம் அல்லது நம்ம இன்னொருத்தரை பார்த்து கேட்கலாம். அப்போது ரிப்ளை எப்படி கொடுக்கறது? எங்கள் அம்மா ஹோம் மேக்கர், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா மை மதர் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹோம் மேக்கர் சொல்கிறது பெட்டராக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது அம்மா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மை மதர் இஸ் எ டீச்சர், மை மதர் இஸ் எ டாக்டர், நர்ஸ், என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல அந்த ப்ரொஃபஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது, உனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கூட பிறந்தவங்க இருக்காங்களா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிலாம் கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ், சிப்ளிங்ஸ் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள், அதாவது கூட பிறந்தவங்களுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் சிப்ளிங்ஸ் அப்படி சொல்லுவோம். டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அல்லது ஒரு அக்கா இருக்காங்கன்னு நம்ம நினச்சோம்னா ஐ ஹாவ் ஒன் எல்டர் பிரதர் அல்லது ஒன் எல்டர் சிஸ்டர் அப்படி சொல்லலாம். எல்டர் பிரதர் சொல்கிறா, அதாவது எனக்கு மூத்த ஒரு அண்ணன் இருக்காங்க,
எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க அல்லது ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்ன நினச்சா ஐ ஹாவ் ஒன் யங்கர் பிரதர் அல்லது ஐ ஹாவ் ஒன் யங்கர் சிஸ்டர். பிரதருக்கு பதிலாக சிஸ்டர் அப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு நம்ம ரிப்ளை கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம் இங்கிலீஷில். அடுத்தது இன்னும் சொல்கிறாங்க, எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேர். என் கூட 2 பேர் இருக்காங்க. அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், 2 அக்காவாக இருக்கலாம், 2 தம்பிகளாக இருக்கலாம். ஆனால் 2 பேர், கூட பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு சொல்கிறக்கு ஐ ஹாவ் 2 சிப்ளிங்ஸ். ஐ ஹாவ் 2 சிப்ளிங்ஸ். என் உடன் பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது யார் கூட ஒருத்தர் நம்ம கூட வர்றாங்கன்னா யார் இது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ் அப்படி சொல்லலாம். ஹூஸ் திஸ் அப்படின்னு. இது என் நண்பன், இது என் நண்பன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது எப்போ வந்த, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறக்கு இங்கிலீஷில் வென் டிட் யூ கம், வென் டிட் யூ கம் அப்படி கேட்கலாம். அடுத்தது அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது எப்போ வந்தேங்கிறதுக்கு ரிப்ளை வந்து நேற்று வந்தேன் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ் தானே, அதனால் ஐ கேம் எஸ்டர்டே. கம்முடைய பாஸ்ட் டென்ஸு கேம். வந்தேன் அப்படிங்கும்போது கேம் யூஸ் பண்ணலாம். ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன் அப்படின்னு ரிப்ளை கொடுக்கலாம். அடுத்தது உன் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஒருத்தர் பார்த்து விச் இஸ் யுவர் ஹோம் டவுன், விச் இஸ் யுவர் ஹோம் டவுன் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ரிப்ளை கொடுக்கும்போது என் சொந்த ஊர் மதுரை அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா இங்கிலீஷில் மை ஹோம் டவுன் இஸ் மதுரை அல்லது மை ஹோம் டவுன் இஸ் சென்னை, பெங்களூர், திருநெல்வேலி, திருச்சி, எது வேணாலும் நீங்கள் அங்கே மாற்றிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நீ இப்போ எங்கே இருக்க? சொந்த ஊர் அது. இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னா வேர் ஆர் யூ நவ், வேர் ஆர் யூ நவ் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னால் ஐ எம் அட் ஹோம், ஐ எம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஆஃபீஸ், ஆஃபீஸில் இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது எப்போ கிளம்புவேன், எப்போ கிளம்புவேன் அப்படின்னா வென் வில் யூ லீவ், வென் வில் யூ லீவ் அப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். அடுத்தது அதுக்கு ரிப்ளை வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்புவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு தெரியுங்களா? ஐ வில் லீவ் இன் எ மொமெண்ட், ஐ வில் லீவ் இன் எ மொமெண்ட் அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். இந்த எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கேள்விகளும் பதில்கள் தான். அதனால் இது நல்ல ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அல்லது வந்து ரிலேஷன்ஸோட ஈஸியாக நீங்கள் எந்த வித தயக்கம் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வேறொரு கான்வர்சேஷனில் சிம்பிளான ஒரு கான்வர்சேஷனோட தான் நம்ம அடுத்த கிளாஸும் பார்க்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.